ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நாம சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எதையும் பிளைண்டா நம்பாதீங்க. ஓகே, இப்போ நாம பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் தான் நேத்தைய மார்க்கெட்டுக்கு லெவல்ஸா கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸை எப்படி மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24,7 24,691 இந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன்ல இருந்து ஒரு ஹையை செட் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட். ஓப்பன் அபவ் 40 பாயிண்ட் தான் இருந்திருக்கான். அதுக்கடுத்து நல்ல ஃபால் தொடர்ந்து கீழே தான் வந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு ஸ்விங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்விங்கு ப்ரீவியஸ் டேவோட லோ அந்த ஏரியாவில் திரும்ப மேலே வந்திருக்கான். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை தாண்டி மேலே வந்திருக்கான். ஓப்பன் ப்ரைஸை ரீச் பண்ணலை. நாம கொடுத்துருந்த S1 ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் ரெண்டும் அந்த ஏரியாவில் தான் இருந்திருக்கு. திரும்ப போனவன் ஓப்பனுக்கு அபோவ் போகவே இல்லை. அடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம S2வை தொட்டுட்டாங்க. S2வை கிட்டத்தட்ட ஒரு 2 பாயிண்ட்ல மட்டும்தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் அங்கேருந்து ஒரு சைட்வேஸ். நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் நல்ல ட்ரெண்டாக போகணும் அப்படின்னா மார்க்கெட் 24,750 அந்த ஏரியாவுக்கு மேலே இருந்தால் தான் அப் சைடில் ட்ரெண்டாக போக முடியும்னு சொல்லியிருந்தோம். டவுன் சைடில் போகணும் அப்படின்னா 24,650 இந்த ஸ்ட்ரைக்கை சொல்லி நாம ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சதுனா தான் நல்ல மூமெண்ட் அப்படின்றது சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் அப்படின்றதே ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணும் போதே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்ல ஒரு பெரிய ட்ரெண்டி மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இருந்தாலும் நம்மளை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் டவுன் சைடு தான். இந்த ட்ரெண்ட் எப்போ ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா ஒரு கால் செல்லர் வெளியே போக வேண்டிய சூழல் வரணும். அதுக்கு நாம சொல்லியிருக்க இந்த ஸ்ட்ரைக் நேத்து இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல 750க்கு மேல மார்க்கெட் ஓபன் பண்ணி அதுக்கு மேல பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா மேல போக ஆரம்பிச்சிருக்கும். மார்க்கெட் ரிவர்சல் அப்படின்றத எதிர்பார்த்து இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் நடக்காத வரையும் என்னோட வியூ எப்பயுமே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சைட்ல தான் இருக்கும். எக்ஸாக்டா என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் நாம இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். நேற்று எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. நாம நேற்று வீடியோல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்டை ரிவர்சல் பண்றது எப்பவுமே கரண்ட் கான்ட்ராக்ட்ல பண்ண மாட்டாங்க, அடுத்த கான்ட்ராக்ட்ல தான் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸ் நமக்கு இன்னைக்கு காமிக்குதா என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,830, 24,753, 24,597, 24,519 இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இதுதாண்டி பிரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சொல்லியிருந்த அதே இடங்கள் தான் 24,650 இந்த ஏரியாவுக்கு கீழே இருக்கா இல்லை மேலே இருக்கா? இதுக்கு கீழே இருக்கிற வரையும் டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இப்போ நமக்கு க்ளோசிங் அப்படின்றது 24,611 அங்கே தான் இருக்கு. 650 நாம சொல்லியிருக்க ஸ்ட்ரைக்குக்கு கீழே தான் இருக்கு. ஸோ ஓப்பன் அப்படின்றது முக்கியமா இருக்கு. அப்சைட் போறதுக்கும் அதே ஸ்ட்ரைக்கு தான். வழக்கமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சு அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது அவன் வேற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ கரண்ட் கான்ட்ராக்ட்ல ஒரு ஸ்ட்ரைக் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்த கான்ட்ராக்ட்ல வேற ஒரு ஸ்ட்ரைக் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் எப்பயுமே நடக்கும். ஆனா இந்த வாரம் அந்த விஷயம் நடக்கல. ஸோ இதை கொஞ்சம் டீப்பா வாட்ச் பண்ணிக்கணும். நாம சொல்லியிருக்க இந்த 750 ஸ்ட்ரைக் பக்கத்துல நம்மளோட R1 அப்படின்றதும் இருக்கு. ஸோ மார்க்கெட் R1க்கு மேல இருக்கா இல்ல 650க்கு கீழே இருக்கா, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கா அப்படின்றதெல்லாம் முக்கியமா இருக்கும். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸுக்கும் லோவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20-25 பாயிண்ட் தான் இருக்கு. லோக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயும் லோக்கு கீழேயும் இருக்கிற பட்சத்துல எந்த செல்லர் பயப்படுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். புட்டை செல் பண்ணியிருந்த செல்லர் தான் அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு வருவாங்க.
ஒரு புட் செல்லர் அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாவே அவன் பை பண்ணி ஆகணும். அவன் பை பண்ணாதான் அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரைக்ல இந்த விஷயங்கள்லாம் ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கிடைக்கிற பட்சத்துல அவங்க பை பண்ண தான் பார்ப்பாங்க. அவங்க பை பண்றாங்க அப்படின்னா நாமளும் அந்த இடத்துல பையரா இருக்கணும். இந்த மாதிரியான இடங்களை சூஸ் பண்ணி தான் ஒரு பையர் எப்பவுமே ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதை தாண்டி இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி நேற்று நமக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. இந்த சென்செக்ஸை பொறுத்த வரையும் நம்ம லெவல்ஸ் எதுவும் எடுக்கல, ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரைக்கு மட்டும் சொல்றோம். ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா மார்க்கெட் 80,500 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிறது அப்சைட் போகக்கூடிய வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி 80,300 என்ன இறங்கிட்டே இருக்கு. ஓகே, இங்க இருக்கு. இதுக்கு கீழே இருக்கிற வரையும் டவுன் சைட்ல போகக்கூடிய வாய்ப்பா இருக்கும். இப்ப நமக்கு ரெண்டுத்துலயுமே நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி நாம டவுன் சைடுக்கு சொல்லியிருக்க ஸ்ட்ரைக்குக்கு கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓப்பன் அபோவ் இருக்காங்களா, ஓப்பன் பிலோ இருக்காங்களா அப்படின்றதும் முக்கியமா இருக்கும். ஓகேங்களா? நம்ம திரும்பவும் சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல் கிடையாது. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த லெவல்ஸை நாம ஒரு கால் புட்டோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அந்த ஸ்ட்ரைக் என்னன்னு கண்டுபிடிச்சவங்க அந்த லெவல்ஸ் அந்த ஸ்ட்ரைக்குங்களை லைவ் மார்க்கெட்ல வாட்ச் பண்ணுங்க. நாம எப்பவுமே இந்த லெவல்ஸ் நாம கொடுக்குற லெவல்ஸ் அக்யூரேட்டா ஒர்க் ஆகணும் அப்படின்றது விஷயமே கிடையாது. ஏன்னா நாம இந்த ஸ்பாட்டோட லெவல்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா மட்டும்தான் எப்பவுமே எடுப்போம். இந்த லெவல்ஸை தாண்டி நாம சொல்ற ஸ்ட்ரைக்குங்கள்ல என்ன நடக்குது, இந்த ஸ்ட்ரைக்குங்க ஐடிஎம்மா இருக்கா ஓடிஎம்மா இருக்கா அப்படின்றது தான் விஷயமே இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ண. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.